எங்க பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி, மத்தியில் ஆளுகின்ற கட்சி, அந்த கட்சிக்கெல்லாம் வந்து நான் நெருக்கடி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் அரசியல் சந்தர்ப்பவாதம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க ஏதாவது நடந்தது அப்படின்னா, தமிழக அமைச்சரவையிலோ தமிழகத்துல ஏதோ நடந்ததுன்னு சொன்னா இவர் பதவி விலக வேண்டும் அப்படின்லாம் வாயை திறக்க முடியாது. சரி, எங்க திறக்க முடியுமோ அங்க சொல்லிட்டு போலாமே, அங்க குரல் கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு நினைச்சு நிற்கிறார். அவ்வளவுதான். பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கவே கேட்டாங்க, ஏங்க இந்த கள்ளக்குறிச்சி அப்படின்னோடனே என்ன அது அதுவும் இதுவும் அப்படின்ட்டு ஏந்துட்டாருங்க அவரு. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, வாயை திறக்க முடியாத நிலைமையில் நாம் இங்கு இருக்கின்றோம். அதனால சரி அங்க வாயை திறந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்னும் போது இவன் அந்த மது போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினாருங்க. அது கேட்டாலும் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து ஒன்றிய அரசு அவர் சொன்னது தேசம் முழுக்க இந்த மது விலக்கு கொள்கை எடுத்து வர வேண்டும் அப்படின்னாரு. மது விலக்கிறதா விலக்காம இருக்கிறதா அப்படின்றது மாநிலங்களுடைய உரிமை. இது வந்து மத்திய அரசு தலையிட முடியாது. ஆனா மாநில சுதந்திரம், மாநிலங்களுக்கு சுயாட்சி அப்படின்னு பேசினுக்கிறாங்கல்ல, அப்புறம் இதுல மட்டும் வந்து மத்திய அரசு தலையிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது போகாத ஊருக்கு வழி தேடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. அடையாளமே தெரியாமல் உரு தெரியாமல் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையான இந்தியனா இருந்தா அவனுக்கு ரத்தம் கொதிக்கும், இப்படித்தான் நம்ம பேசுவோம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அதுக்காக வந்து எல்லா நேரங்களிலும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நம்ம சண்டை போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஐயோ மனிதாபிமானம், அவங்களாம் மனுஷங்களே கிடையாது. நீ போய் கேட்டு பாருங்க, அவங்களை வந்து இந்தியான்னு சொல்லி பாருங்க, அங்க இருக்கிற அத்தனை பயிலும் நம்மளை எதிரியா தான் பாக்குறான். நீ மட்டும் ஏன் அவன் மேல வந்து அப்படியே பாசத்தை பொய்ஞ்சு நிற்கிறான்னு எனக்கு புரியல. அப்போ உன் பாசத்துக்கு காரணம் வேற ஏதோன்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். பகல்காம் அட்டாக் வந்து சமீபத்தில் நடந்தது இல்லையா, அதுல வந்து அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வார்த்தையா இல்லை இதுதான் சந்தர்ப்பம்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம்? எப்படி இவர் பேசினா உடனே நெருக்கடி வந்துருமா? வார்த்தைகள் தானே. ஏங்க காமெடி பண்றீங்க நீங்க? அவரே சொல்லிட்டாரு, எங்க பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி, மத்தியில் ஆளுகின்ற கட்சி, அந்த கட்சிக்கெல்லாம் வந்து நான் நெருக்கடி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் அரசியல் சந்தர்ப்பவாதம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க ஏதாவது நடந்தது அப்படின்னா, தமிழக அமைச்சரவையிலோ தமிழகத்துல ஏதோ நடந்ததுன்னு சொன்னா இவர் பதவி விலக வேண்டும் அப்படின்லாம் வாயை திறக்க முடியாது. சரி, எங்க திறக்க முடியுமோ அங்க சொல்லிட்டு போலாமே, அங்க குரல் கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு நினைச்சு நிற்கிறார். அவ்வளவுதான். இங்க நீங்க வாயை திறந்து ஏதாவது சொல்ல முடியுமா சொல்லுங்க? அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கவே கேட்டாங்க, ஏங்க இந்த கள்ளக்குறிச்சி அப்படின்னோடனே என்ன அது அதுவும் இதுவும் அப்படின்ட்டு ஏந்துட்டாருங்க அவரு. என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க, வாயை திறக்க முடியாத நிலைமையில் நாம் இங்கு இருக்கின்றோம். அதனால சரி அங்க வாயை திறந்து குரல் கொடுக்கலாம் அப்படின்னும் போது இவன் அந்த மது போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினாருங்க. அது கேட்டாலும் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து ஒன்றிய அரசு அவர் சொன்னது தேசம் முழுக்க இந்த மது விலக்கு கொள்கை எடுத்து வர வேண்டும் அப்படின்னாரு. மது விலக்கிறதா விலக்காம இருக்கிறதா அப்படின்றது மாநிலங்களுடைய உரிமை. இது வந்து மத்திய அரசு தலையிட முடியாது. ஆனா மாநில சுதந்திரம், மாநிலங்களுக்கு சுயாட்சி அப்படின்னு பேசினுக்கிறாங்கல்ல, அப்புறம் இதுல மட்டும் வந்து மத்திய அரசு தலையிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது போகாத ஊருக்கு வழி தேடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க சொன்னா கேட்க போறது கிடையாது. இதுல வந்து கவிதாயினி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் மதுவிலக்கு அப்படின்னு முதல் கையெழுத்து போட்ட உடனே எங்க கட்சிக்காரர்களோ நிர்வாகிகளோ அவங்க சொந்தக்காரங்களோ அவங்க வந்து மதுபான ஆலைகள் வச்சிருந்தாங்கன்னா உடனடியா இழுத்து மூடிடுவாங்க. இதெல்லாம் வந்து நாங்க வேற மாநிலங்களுக்கு கொண்டு போய் விற்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலை, இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு போய் கேளுங்க, இல்லையே 21 தேர்தல் அறிக்கையில் அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்ட், 21 சொல்லலை, 16 தான் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அதனால தான் நம்ம மது பிரியர்கள்லாம் வந்து ஒட்டுகா அதிமுக ஓட்டு போட்டாங்களோ, ஐயோ திமுக வந்தால் சரக்கெல்லாம் மூட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து ஒரு காலத்தில் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இளம் புதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. இப்போ போய் என்ன சொல்வீங்க? இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ அந்த மது போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்தினார் இல்லையா, அப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பிசிகால இருந்தப்போ அப்போ சொன்னார், அந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் தான் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அங்கே வந்து அந்த அது என்ன சொல்கிறது, கள்ளச்சாராயம் சொல்கிறதா இல்லை விஷ சாராயம் சொல்கிறதா இல்லை ஏதோ ஒரு லிக்விட், அது பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஒரு லிக்விடை குடிச்சு செத்து போனாங்க இல்லையா, அது எல்லா சமுதாயத்தினை சார்ந்தவர்கள் வீட்டுக்கும் போனார். அதை பார்த்த உடனே தான் வந்து தலைவர் மனசில் ஒரு பெரிய கலக்கம். இதை எதிர்த்து நாம் ஏன் இவ்வளோ நாளாக போராடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சாரு. அதனுடைய விளைவு தான் இந்த போராட்டம் அப்படி இப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி விடுங்க, வேங்கை வயலுக்கே வந்து கடைசியாக அந்த சார்ஜ் ஷீட்டை பார்த்த பிறகு ஏதோ சொன்னார். இப்போ அதை பற்றி ஏதாவது பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்களா, நெருக்கடி கொடுக்குறாரா, என்ன கொடுக்குறாரு அப்படின்னு. அப்போ இந்த பஹல்காம் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போகுது. இன்னொரு விஷயம் வந்து பாகிஸ்தானை ஒரு நாடாக பொருட்படுத்தாமல் நம்மளுடைய பதில் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான முறையில் இருக்கும், அதுக்கு போர் லெவல் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து இருக்கு. இதை எப்படி பார்க்கறது? அதாவதுங்க, இது வந்து பாகிஸ்தானை அடித்து நொறுக்க வேண்டும், அடி தொழிக்க வேண்டும், அடையாளமே தெரியாமல் உரு தெரியாமல் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையான இந்தியனாக இருந்தால் அவனுக்கு ரத்தம் கொதிக்கும், இப்படித்தான் நம்ம பேசுவோம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதுக்காக வந்து எல்லா நேரங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நம்ம சண்டை போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிரியை வந்து நம்ம அப்படியே சும்மா இப்படி பாவலா பண்ணிக்கினே அவன் இப்படி குத்த வரும்போது அப்படி குத்த வரும்போது அப்படி பதுங்கின்னு அவனை டயர்டாக வச்சு கடைசியில் ஒரே தூக்கிட்டு போயிடணும். அது மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தடவை வந்து ஹெலிகாப்டரில் போய் இது பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம தாக்குதல் நடத்திட்டுருக்கோம். அதுதான் நான் சொல்கிறேன், இந்த தடவையும் வந்து ஆஹா இவங்க வந்து ஃபைட்டர் ஜெட் அனுப்புவாங்களா இல்லை மிசைல் அனுப்புவாங்களா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நான் இந்த பக்கம் கையை கொண்டு வரேன்னா இவன் ரைட்டில் குத்த போகிறான்னு நினச்சா அவன் லெஃப்டில் குத்தணும். அதுதானே டாக்டிஸு. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். என்னென்ன முறையில் அதை பண்ணணுமோ அதெல்லாம் நடக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள் அவங்களெல்லாம் இந்தியா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு இந்தியா ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க மேலே எவிடன்ஸே இல்லை, எங்கேக்குது எவிடன்ஸே, நீ அதை கூட அப்படின்னு பாகிஸ்தான்லேருந்து கேட்டுட்ருப்பாங்க. சரி, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேடப்பட்டு வரும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் திடீர்னு செத்து போயிடுறாங்கப்பா. பாகிஸ்தானில் யாரோ அடையாளம் தெரியாத மர்ம மனிதர்கள் வந்து ஒன்று துப்பாக்கியில் சுட்டு போயிடுறாங்க, இல்லை குண்டு வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சம் கோட் அட்ரிபியூட்டட் டு புட்டின். அவர் சொல்வார், இந்த மாதிரி இந்த தீவிரவாதிகளை மன்னிப்பதற்கு நான் கடவுள் கிடையாது, ஏன்னா கடவுள் மட்டும்தான் மன்னிக்க முடியும், என்னோட வேலை அந்த தீவிரவாதிகளை கடவுள்கிட்ட அனுப்பி வைக்கிறது தான் அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமீப காலங்களில் தான் பாகிஸ்தானில் நம்ம இந்தியா டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த மர்ம மரணம் அடைவது அப்படின்றது நிறைய நடந்துட்டுருக்கு. இப்போது அந்த தீவிரவாதிகள் அதுக்கு ஒரு மணி மேலே போய் இன்னும் பலருக்கும் அந்த மாதிரி ஒரு மர்ம மரணம் வரலாம். ஏன் அவசரப்படணும்? செலக்டடாக டார்கெட்டடாக எது ஒன்றா செய்யலாமே. அதனால் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம அடி இருக்கக்கூடாது. ஓகே, அவன் எதிர்பார்க்காததை விட பயங்கரமாக ஒரு அடி விழணும். அது நிச்சயமாக நடக்கும் தமிழ், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து எல்லா முதலமைச்சர்கள்ட்டையுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பாகிஸ்தானிஸ் யாருமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாது, அவங்கள உடனே வெளியேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நடவடிக்கை இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே சில பேர் வந்து வியாபாரத்திற்காக வந்திருக்காங்க. தமிழ் இப்போது உங்க வீட்டுக்கும் ஏத்து வீட்டுக்காரனுக்கும் வாய்க்கா தகராறு பஞ்சாயத்து. இப்போது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கடை போட்டுக்கிறாங்க, கடை தானுங்க வியாபாரம் தானுங்க அப்படின்ட்டு அவங்க கடையில் போய் வாங்குவியா நீ? உங்கள் வீட்டில் இருங்க என்ன கேட்பாங்க, ஏய் உப்பு போட்டு சோறு துன்றியா, இந்த குடும்பத்தில் தானே பிறந்த நீ, நம்மளோட இத்தனை வருஷமாக வாய்க்கா தகராறு பண்ணிக்கிறான், அவன் கடையில் போய் நீ சாமான் வாங்கினுக்கிற, கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்புறம் என்ன வியாபாரம் என்ன வேண்டி கிடையாது வியாபாரம். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னங்க அவங்களாம் இவ்வளோ செலவு பண்ணி வந்துக்கிறாங்க, மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பண்ணோம். ஏடா நீ தான் இங்கே ஆளை விட்டு குண்டு போட்டு கொலை பண்ணி நிற்கிற, நீ உனக்கு என்னத்துக்கு நான் வைத்தியம் பண்ணணும்? ஏன் உங்கள் ஊர்லேயே பண்ணிக்கா, இல்லை செத்து தொலை, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. உனக்கெல்லாம் இறங்க காட்டணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீ வியாதி வந்து செத்து போறியா இல்லை குண்டில் செத்து போறியா, உங்கள் நாட்டில் எப்படி ஒன்றா செத்துப்போ, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாது. எதுக்கு நான் எதுக்கு ஒன்றா உட்காந்து காப்பாற்றிருக்கணும்? எப்படி இருக்குதுன்னா, ஐயோ பாவங்க பாம்புங்க, அது கொஞ்சம் பால் ஊற்றுங்க அப்படின்னு அதனை பால் குடிச்சிட்ட பிறகு ஆமாம் ஆமாம் இவர் தான் எனக்கு பால் ஊற்றினார் அப்படின்னு வாழை சுற்றின்னு இந்த நாய் மாதிரி உன் பின்னாடி வரப்போதா? எனக்கு இருந்தாலும் பொட்டுன்னு போட போகுது. ஆனால் ஒன்று பாலை குத்துட்டு மண்டையில் அடி. சரி, பசியோடு அதை கொள்றதுக்கு பதிலாக பொதுவாக பாம்பை கொள்வது தவறு, நான் ஒரு மெட்டாஃபரிக்கலாக சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணணுமே தவிர அதை விட்டு ஐயோ மனிதாபிமானம், அவங்களாம் மனுஷங்களே கிடையாது. இன்றைக்கி போய் கேட்டு பாருங்கள், அவங்கள வந்து இந்தியான்னு சொல்லி பாருங்கள்,
அங்கே இருக்கிற அத்தனை பயிலும் நம்மளை எதிரியாக தான் பார்க்குறான். நீ மட்டும் ஏன் அவன் மேலே வந்து அப்படியே பாசத்தை பொய்ஞ்சு நிற்கிறான்னு எனக்கு புரியல. அப்போ உன் பாசத்துக்கு காரணம் வேற ஏதோன்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது. நாசமாக போட்டோம் பாகிஸ்தான், உனக்கு என்ன கஷ்டம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெருக்கடி அப்படின்ட்டு வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, துணைவேந்தர்கள் மாநாடு வந்து நடந்தது. அந்த மாநாட்டுக்கு தமிழக பல்கலைக்கழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாருமே வந்து கலந்துக்கல. முதல்வர் அவர்கள்ட்டேருந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறையினர் தான் துணைவேந்தர்களை மிரட்டி தடுத்திருக்காங்க, தடுக்க வச்சது அரசு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே கவர்னர் அவர்களுடைய மாநாட்டுக்கு அரசுட்டேந்து ஏதாவது மிரட்டல்கள் இல்லை அச்சுறுத்தல்கள் ஏதாவது இருந்திருக்கா, இல்லை அது காவல்துறை தான் தடுத்திருக்காங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பார்க்கறது? எப்படி எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் தான் வைஸ் சான்சலர் எல்லாருமே அந்த மாநாட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? என்ன நம்ம சொல்கிறீங்களா? இப்போது வைஸ் பிரசிடென்ட் வராருன்னு, கவர்னர் இருக்கார், இப்போது ஒரு மாநாடு, இதில் பார்த்தீங்கன்னா எதுவாக ஒன்றா இருக்கட்டுங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் வருது அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அதுவும் அகடமிக் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து வைஸ் சான்சலர்ஸோ இல்லை வந்து ப்ரொஃபஸருக்கு இன்விடேஷன் வந்திருக்குன்னா அவங்க கலந்துக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். அப்போ சொல்லி வச்ச மாதிரி அத்தனை பேரும் வரல அப்படின்னா இல்லைங்க, எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஏதோ அவங்க வீட்டில் வளகாப்பு காது குத்து அப்படி ஏதாவது விசேஷம் இருந்தது அதனால் அவங்க போல இப்படி தான் சொல்ல போகிறீங்களா? அப்போ மிரட்டல்கள் இருந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. தேர் மஸ்ட் பி சம் ப்ரெஷர் இல்லாமல் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு வளகாப்பு காது குத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா காது குத்திக்கிற அளவுக்கு நான் வந்து முட்டாப்பைய இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நெருப்பு இல்லாமல் புகையாது, இப்போ புகைஞ்சிருச்சு, அப்போ நெருப்பு யாரு? அது நெருப்பு யாருலாம் எனக்கு தெரியாது. ப்ரெஷர் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா என்கிட்ட காது குத்தாதீங்கன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். வளகாப்பு இருந்தது, காது குத்து இருந்தது அப்படின்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ப்ரெஷரே இல்லை, அச்சுறுத்தலே இல்லை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா சரிங்க ரைட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன ப்ரெஷர் ஏது அப்படின்றத வந்து பின்னாடி தெரியும். காவல்துறை மிரட்டியிருக்காருன்ட்டு அது எனக்கு தெரியாதுங்க, கவர்னர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு, நடக்கிறது எல்லாரும் ஜனங்க பார்த்துன்னு தானே இருக்காங்க. ஆனால் அதுக்காக ஒன்றுமே இல்லை அப்படின்னு முழு பூசணிக்காய் சோத்துல மூடினீங்கன்னா அதை பார்த்துட்டு ஆமாம் ஒன்றுமே இல்லை யார் மூடுனா அது எனக்கு தெரியும். இந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ அது சோத்துல மூடுற வேலை தான் அது. எப்படி ப்ரெஷர் இல்லாமல் தான் வந்து அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி போகாமல் இருந்தாங்க. ஒரு 9 துணைவேந்தர்கள் போயிருக்காங்க, அப்போ மீதி பேர் ஏன் போல? அதான் கேட்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். அப்போ ப்ரெஷர் இல்லைன்னு என்ன நம்ப சொல்லாதீங்க. ஏதோ நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்றது they have to come clean. அது என்னையாவது ஒரு நாள் வெளில வரும். தமிழ் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் துணைவேந்தர் திரு சந்திரசேகரன் அவர்கள் போயிட்டு பாதி வழியிலே திரும்பியிருக்காரு. இல்லைப்பா, அது பர்ஸை மறந்து வச்சுட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். வந்துருச்சு இல்லை இப்போ? ஆமாப்பா, அது பர்ஸில் வந்து மொபைலும் ஒரு பையில் போட்டு வச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தீவிரமாக விசாரணை பண்ணாதானே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். விசாரணை பண்ணாமல் நீங்கள் உட்காந்து பேசியிருந்தா தெரியாது இல்லையா? இப்போது நிறைய விஷயங்கள் பாருங்கள், திடீர்னு மீடியாவில் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று வரும், அதுக்கப்புறமா காவல்துறை விசாரணை பண்ணி இதோ இப்படித்தான் நடந்தது. திருநெல்வேலியில் அந்த ஒரு ஸ்கூலில் வந்து அந்த பையனை ஏதோ அறிவாளால் வெட்டினாங்க அப்படின்னாங்க. அப்புறம் காவல்துறை விசாரணை பண்ணி என்ன சொன்னாங்க, பென்சில் தகராறுங்க, இதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பென்சில் கேட்டுக்கிறாரு, அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதில் இவங்க வந்து 2 பேரும் பேசாமல் இருந்துக்கிறாங்க. எப்படி ஒரு பென்சிலுக்காக? சரி, காவல்துறை விசாரணையை சொல்லிக்கிறாங்க, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அப்படிலாம் கூட சில உண்மைகள் வெளில வரலாம். காத்திருப்போம், என்னையாவது ஒரு நாள் அது அப்படியே கபால்னு தண்ணிக்குள்ளேருந்து வெளில வரும் அந்த உண்மை. அந்த காற்று குமிழிகள் மேலே வந்து உடையுது இல்லையா, அப்போ தெரியும் தமிழ். பல விஷயங்களை ரொம்ப ஜனரஞ்சகமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.